சார் அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் அவர்கள் வந்து இந்த கதையில தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன சார்? இல்ல அதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹீரோவெல்லாம் தேவைப்படல இந்த கதையில. ஏன்னா ஒரு ஓகே. 4, 5 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு கதையில. ஓகே. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய ஸ்டார உள்ள கொண்டு வரும்போது, அவங்களுக்காக நெறைய நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். சாங்கோ, ஃபைட்டோ, வில்லனோ இதெல்லாம் கொண்டு வரும்போது கதையோட அந்த மெயின் அம்சம் அடிபட்டுரும். ஸோ எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு 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 ஆக்டர், பிளஸ் வந்து ஒரு ஒரு ஃபேம் இருக்க ஒரு ஆக்டர், பிளஸ் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்க ஒரு ஒரு எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளா ஒருத்தர் தேவைப்படும்போது, தர்ஷன் சார் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. சரி எங்களுக்கும் கரெக்ட்டா ஸ்கிரிப்ட்டுக்கு அவர் கரெக்ட்டா இருந்தாரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃபேன் பேஸ். குக் வித் கோமாளிலாம் போனாரு. கனால்ல நடிச்சிருந்தாரு. தும்பால ஓகே. நடிச்சேன். ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஒரு கரெக்ட்டா கதைக்கு ஃபிட் ஆவுறாரு. ஓகே. கரெக்ட்டா இருப்பாரு. அந்த ரோலுக்கே இவரு ஜஸ்டிஃபை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, சரி நான் அவர சூஸ் பண்ணலான்னு சூஸ் ஓகே. பண்ணோம். அவரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணதாகட்டும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, ஓகே. எல்லாமே நல்லா கோஆப்பரேட் பண்ணி சூப்பரா பண்ணி குடுத்தாரு. ஓகே.